ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காபி நிஞ்சா கேமர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டல் அண்ட் சூப்பர் மார்க்கெட் சிமிலாட்டோட எத்தனை பாட்டுன்னு தெரில. ஐயோ, பாட்டு 4 5 பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்காம மறக்காமல் சரி நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் எங்களுக்கு மறக்காம உங்கள் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. நம்ம 100 செக் ரீச் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம். ஸோ அதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி விட்டு பாருங்கள். அண்டு இந்த கேம்லோட எண்டிங் தான் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நியூ இயர் அப்போ நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ இறக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கேம் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கேம் நான் வந்துட்டு கண்டிப்பாக இறக்கிடுவேன். கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி கேட்டால் நீங்கள் யாரும் சஜஸ்ட் பண்ணல, அதனால் நான் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு கேம் போட்டு விட்டேன். ஸோ இந்த டைம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கேமே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக போட்டு விட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ ரொம்ப வளரணும் இழுத்து பேசாமல் எப்பவும் போல் நம்ம சேனல் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்டு மீதி பேரில் புதுசாக வந்துருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி பேரில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. அடாங்கப்பா, ஓகே. ஸோ உள்ளே வந்தோடனே நமக்கு வந்துட்டு ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு. ஸோ என்னடா ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாங்க அந்த டேய் கதவு தரங்கடா, ஏன்டா குழப்பறீங்க, குழப்படிக்கிறீங்க. மேலே தான் வெப்பன் வைக்கிறாங்க, அதுக்கு மேலே கோமாளி. ஸோ நல்லா என்ன பண்ணுறது, எதை கழட்டி அடிக்கிறது ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு. மெண்டல் டார்ச்சர் கொடுத்துன்னு இருக்கிறானுங்க பாருங்களேன். ஒரு நேரம் போட்டு ஒரு நேரம் இருக்க மாட்டேன், எசக்கு பசங்க அதை பண்ணி போய் ஜெயிலில் உட்காந்துரும் பாருங்களேன். அந்த மாதிரி மனோடத்தில் காலாக்கிட்டு இருக்காங்க கண்ட்ரி நான்சென்ஸ். நல்ல நல்ல கார்லாம் வருது, ஏதோ ஒரு கார் சுட்டியை போட்டு வச்சிருவோமா, எதுக்குங்க அதெல்லாம்? நீங்கள் என்னென்ன வீடியோ கொண்டு பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுதான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு. ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணி விட்டு பார்த்துருங்க. அண்ட் பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணி அடிக்கு ஷேர் பண்ணி கூட பரவாயில்லைங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிகாஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ண போகிறோம். ஸோ கூடி சீக்கிரமாக நம்ம 1K ஃபேமிலி ஜாயின் ஆகிட்டு ரீச் பண்ணிடுவோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை கொடுத்தது நீங்கள் தான், அதை நீங்களே எடுக்கிற மாதிரி பண்ணி விட்றாங்க மக்களே, தயவு செஞ்சு பண்ணி விட்ருங்க. அண்டு இப்போ இவருக்கு ரூம் மாதிரி கேட்குறாரு. தலைவரே இருங்க. ஐயோ, ரூம் டர்ட்டியாக இருக்காமா. ஸோ டக்குன்னு போயிட்டு இந்த கேம்குள்ளே வந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எப்படி விட்டு போனோனோ அதே மாதிரி இருக்குது. ஐயோ, ஏன்டா சுற்றி இருக்கிற பாத்திரா ரவுடி பையன் நினைச்சிடப்படாதீங்க. அதாவது கிறிஸ்தோபரை ஒரு சுற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக மாட்டீங்களா, அந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டாங்க. டக்குன்னு பொருள் எடுத்துட்டான் தலைவன். போடு 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 வேம ஓட்டு போட்டேன், நெஞ்சில் வலிமை கொண்டு ஓட்டு அப்படிங்கிற கெத்தா ஓடி இருக்கோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் போன வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் நம்ம போன வீடியோவில் ஒரு பெட்ரோல் பங்க்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி அது கொடுத்துற அப்ளையும் பண்ணி விட்ருக்கோம். அப்படின்னா வேலைக்கு வச்சுருக்கோம். ஸோ ஓகேங்களா, அதனால் அந்த போன வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கதை என்னென்னே புரியும். இல்லைன்னா எப்படி அதுக்குள்ளே டெவலப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருவீங்க. ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு தம்பி வேம சார் போங்க சார், என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்பெஷல் ரூம் சார், பின்னாடி வரவங்களுக்கு அதை விட கொஞ்சம் ஸ்பெஷல் சார், அவ்வளோதான் சார். கடப்பு போயிட்டு வாங்க மேடம், போயிட்டு வாங்க நல்லபடியாக. ஐயோ, ரெண்டாவது சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரூம் கால் போயிட்டாங்கப்பா. இதுக்கும் வெப்பன் எடுத்துகிட்டு ரெடியாக இருப்போம். வெப்பன்னா நம்ம தொடர்ந்து குச்சி தான் போகிறீங்க நமக்கு வெப்பனு. அந்த வெப்பன் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இந்த வந்துட்டார்ல வீடியோ தான் போகிறாரு, சிஎன்ஜி தான் வராரு அப்படின்னு சொல்லி கெத்து காட்டலாம். வாங்க, இந்த பாட்டு எங்கேயோ காப்பி வச்ச மாதிரியா இருக்குடாண்ணா. என்னங்க நீங்கள் எல்லாம், நான் எங்க காப்பி அடிக்க போகிறேன், என்னங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஐயோ போ பார்த்தேன் அப்படி லைட்டாக ஜன்னலை பொறுக்கி பையில ஜன்னலை எட்டி பார்க்காத. ஐயோ என்னக்கா, நான் ஒரு நிமிஷத்துல இப்படி நினைச்சிட்டேக்கா, நம்மளும் ஒரே குக்கரில் வந்து இட்லிக்கா அக்கா நீ. சரி விடுங்க முக்கிலி, அக்கான்னு தப்பா நினைச்சிருச்சு. ஐயோ இந்த முடியுமா, நீச்சல் தெரியுமா, காயமாறுமா, கப்பல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கெத்து காட்டிட்டு அப்படியே ஜாலியாக போவோம். இந்த பாட்டு ரீகம்போஸ் ஆடா அப்படிங்கிட்டீங்கன்னா, ஆமாம், ரீகம்போஸ் பண்ணது வந்துட்டு நான் தான் சிஎன்ஜி ப்ரா அப்படின்னு சொல்லி கெத்து காட்டலாம்.
ஏன்னா 4 பேர்ட்டு நம்மளும் சொல்லிக்கலாம்ல, டேய் பாடுறா மச்சி நானும் கொஞ்சம் பாட்டுல இது பண்ணிட்டு இருக்கேன்டா, பாடுறா வெடப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்க சொல்லுங்க போயிட்டு. எங்க போடுற ஒருத்தன் ஜம்முன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே பாடிட்டு டிக்கெட் பண்ணிட்டு ஜாலியா போட்டுருக்காண்டா வீடியோ அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க, என்னங்க இவ்வளோ பெரிய மோட்டலு? நானும் நம்ம மோட்டல் குட்டின்னு நினச்சேன். சரி இந்த இந்த ரூமு இந்த மேல் வரிசையில் இருக்கிற ரூமுன்னு தான் நினச்சேன். பார்த்தா மோட்டல் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கு. இருங்க, மேல் வரிசையில் ஒரு ரூம் இருக்குல்ல, ஸோ அது எவ்வளோன்னு பாட்டு வந்துடலாம். ரேட்டு நம்ம கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்கிடலாம் பாருங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்துட்டு கிடக்குறாங்க. நம்ம வந்துட்டு மாற்றி மாற்றி எல்லாருக்கும் ரூமை கொடுத்துட்டே இருக்கோம். ஏங்க இந்த ரிசப்ஷனில் கிளம்ப பிடிச்ச ஒருத்தனை போட்டு தொலைணும், அதுக்கு லெவல் போகணும்னு நினைக்கிறேன். இந்த ரூம்குள்ள நான் ஆளே வரலையாப்பா? ஐயோ ஐயோ, ஒரே செகண்ட் போட்ட தத்தி பாயா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நானும் ஒரு போட்டு பாகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லெவல் 6 எப்படி பாகா வெண்டப்படா. எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். தட்டி விடு தட்டி விடு தட்டி விடு தட்டி விடு. டே ஏறா, ஐயோ சென்சிட்டிவிட்டி வேற இது வச்சு விட்டேன். இந்த சென்சிட்டிவிட்டி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல. நீ இருப்பா கக்கூஸில் எதாவது போயிருக்கான்னு கக்கூஸ் பக்கம் போகிறோம் நாயா அப்படின்னு சொல்லி கெத்து காட்டிட்டு இருக்கோம். ஐயோ கெத்தா, ஐயோ சாரி மக்களே வாய் தவறி வந்துருச்சு. ஸோ கக்கூஸ் பக்கம் போகிற இடம் பைத்தியரா அப்படின்னு கேட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு இதுதாங்க. கக்கூஸில் ஏதாவது இருக்கா பாத்ரூமில்? நான் வந்துட்டு ஒரு டீசன் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் அது கூட தெரியாது. இத்தனை வருஷமா இல்லை நம்ம சேனல் ஆரம்பிச்சு 2 மாதம் ஆச்சு. 2 மாதமாக நம்ம சேனல் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்கள் இது கூட நம்மளை பற்றி தெரியாதுன்றீங்க. இது ஒரு 650 ரூபான்றாங்க. ஐயோ ஐயோ பயங்கரமாக இருக்குது போப்போ ரூம்லாம். ஸோ விட்டுங்க, எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ரூமை ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த 3 ரூமை வாடகை விட்டு தான் நம்ம சம்பாதிச்சாகணும். அண்ட் இது என்னடா லெவல் 22க்கு இது என்ன? ஸோ மொட்டை மாடிக்கு போகல, யாருக்கு தெரியும்? டேடி இருங்கடா. ஐயோ நீங்கள் 2.5 அவ்வளோ தான். நான் போய் அந்த கஸ்டமரை பாட்டு வந்துடும்டா. பயங்கரமாக ஃபாலோ த இன்ட்ரக்ஷன் ரெடி ஃபர்ஸ்ட் ரூம் அண்ட் ஓப்பன் த மோட்டல் ஃப்ரம் த கார்ட் ஐகான் ஆர் ப்ளீஸ். என்னடா பேசுறீங்க? கார்டில் போயிட்டு பண்ணலாமா? பேங்க்கு என்ன பேங்க்கு? நீங்கள் காசு லோன் தருவானுங்கன்னு பார்த்தா ஆடு பார்த்தா 40 ரூபா தரேன்றானுங்க. ஸோ ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு நமக்கு லெவல் 8 தான் வந்து வருவானுங்க போல். ஸோ ரிசப்ஷனுக்கு அது வரையும் நம்ம தாங்க நின்று ஆகணும். வேறு வழி என்ன பண்ணுறது சொல்லுங்க, வேறு வழியே இல்லையே. டேய் டக்குன்னு 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 டக்கு டக்குன்னு 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 டக்கு டக்குன்னு அப்படி கெத்தா ஸ்மார்ட்டா ஸ்டைலாக அப்படியே போயிட்டு இருக்கோம். தலைவரே வாங்க 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 சீக்கிரம் வாங்க கெத்து காட்டலாம். டேய் எவன்டா இந்த பெட்ஷீட்டா? ஐயோ பெரிய திறமை. இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியுமா? எங்க எங்கெங்க வச்சுக்கடா ஆக்க போயிடா கண்ட்ரி. அப்ப இந்த பிளாங்கெட்டை விற்கவா செய்யலாமா? நான் ஒரு ஏன்டா கடுப்பு கிளப்புறீங்க? அப்போ நான் என்னதான்டா பண்ணுவேன் தம்பி? வலி 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 இந்த இடத்துல வைக்க முடியல. அடப்பாங்கடா நான் ஜாலியா இது. ஐயோ எங்க பக் ஆயிடுச்சுங்க ஏதோ. அப்பா தூக்கி போட்ட ஒரு வழியா இந்த இடத்துலையே. ஸோ எங்கே போட்டோம்னா இந்த மாதிரி கெத்தாக தூக்கி போட்டுவிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே பக்கத்து ரூமா இந்த கஸ்டமர் வந்துட்டு 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 ஏதாவது வந்து நான் இப்போ என்ன சொல்கிறது? ஐயோ அதாங்க நான் கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப குளிச்சுன்னா 1க்கு 2 பீச்சிட்டா கூட போச்சு தூங்கிக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஏசியில் அப்படியே குழுக்குவோம். எப்படியா குழுக்குவோம். என்ன சொல்கிறீங்க? ஐயோ அப்பா பயங்கரம். ஐயோ ஐயோ அவ என்ன பார்த்தாடா? ஐயோ ஐயோ பட்டின் அண்டு நம்ம கொஞ்சம் பேருக்கு நம்ம ரெக்கமெண்டே மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்க நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப வந்துட்டு கேட்டே இருந்தாங்கன்னா அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் வந்துட்டு நம்ம ஃபேன்ஸு இல்லை நமக்கு பழக்கப்பட்டவங்க யாராவது ரொம்ப இது பண்ணாங்கன்னா தான் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது.
ஸோ என்னடா இவன் ரெக்கமெண்ட் பண்ணி இவனுக்கே நாதி இல்லை, இவனுக்கு இவன் போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்லே யாரும் நினச்சா எனக்கு தயவு செஞ்சு மனுஷன் புண்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு புண்படுத்தாதீங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நான் என்ன ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு இன்னும் வீடியோ போடல அப்படின்னா என்னையும் கேட்காதீங்க. ஸோ எனக்கு சத்தியமாக தெரியாது. அவர் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னார் நம்ம தலைவர், அதனால் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டேன். ஸோ அவ்வளோதாங்க முடியும் மக்களே. நம்மளும் ஒரு மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்படுறது சொல்லுங்க. ஒரு வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம், சோகம் இருக்கலாம். வாழ்க்கையே சோகம் துக்கமாக இருக்க முடியும். ஒரே மண்ணை வச்சல் ஆகுது மயிலாட்டு, ஒரே மண்ணை வச்சல் ஆகுது. தொழுக்காம்பேட்டில் வச்சிடலாம் ஏன்னு சொல்லுங்களேன். ஏன்னா பார்க்குற யாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, தயவு செஞ்சு பண்ணி விடுங்க மக்களே. ஸோ தயவு செஞ்சு பண்ணி விட்ருங்க. நான் அதை ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கோம் காண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், சத்தியமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். யாருமே பண்ணவே மாட்டேங்க. அப்புறம் மனோட செலவாயிட்டானா ஒரு 2 வாரம் நான் கேம் பிளே பக்கமே வரமாட்டேன். நீங்கள் யாரும் என்னோட வீடியோ பார்க்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் தான் திரும்பி வா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கணும். ஏங்க இன்ஸ்டாகிராமில் ஒன்று ஞாபகம் வருது. ஸோ இந்த வீடியோவோட ஹேண்டில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டா ஐடியோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவோட ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அப்படி இல்லைனா இந்த நம்ம இன்ஸ்டா ஐடி நேமோட அப்படியே வீடியோட ஹேண்டில் பார்த்துக்கோங்க. ஸோ நான் காட்டாது உங்களுக்கு, சரிங்களா மக்களே? ஏன்னா நம்ம இன்ஸ்டாவும் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக வச்சுட்ருக்கோம். அதில் காக்கா முக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி கெத்தாக இருக்கு. சத்தம் பத்தாதே விசில் போட்டே, சுத்தம் பார்க்காம விசில் போட்டே, ரத்தம் பத்தட்டம் விசில் போட்டே. அண்டு நான் இன்னொன்று வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆர்ச்சர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேம் பிளே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த கேம் பிளேயோட வந்துட்டு நம்ம இதோட நிறுத்திட்டோம். நீங்கள் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வேணால் நான் அந்த கேம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட்டு நீங்கள் கேட்காத வரையும் நான் அந்த கேம் யாரோ நான் யாரோன்ற மாதிரி தான் இருப்பேன், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணுவேன், இல்லையா கேட்காம கூட இருங்க. ஏன்னா எனக்கே அது ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ எல்லா கேம்ஸுமே நம்ம மோஸ்ட்லி மொபைலில் தான் போட்டிருக்கோம். பிசியில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பிசி கேம்ஸும் போடலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் கேட்குறது தான் மக்களே, நீங்கள் கேட்குறத பொறுத்து. ஐயோ கொடுத்தனா இல்லையா இந்த இவருக்கு? கொடுத்துட்டோம்பா. ஸோ நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் இங்கே வந்துட்டு எல்லாமே நடக்கும். அதனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை பொறுத்து மக்களே. நீங்கள் வீடியோ கேட்டிங்களா வரும், இல்லையா வராது. அந்த நிலைமையில தான் இப்போ சேனல் போயிட்டுருக்கு. ஸோ மற்ற கேமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, நம்மளாம் எப்படி இருக்கோம்னு நீங்களே பாருங்கள். வித்தியாசம் இருக்குங்க, ஏங்க வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கே தெரியுதுல்ல வித்தியாசம் இருக்குது. ஸோ வால் பெயிண்ட்டு ஏன்டா அவ்வளோதான் கம்மியாக இருக்குது, 35 வாங்கி விடு. 35 ஒரு 2. அப்புறம் ஃப்ளோர் பெயிண்டில் எது கம்மியாக இருக்குப்பா? 55 ஒரு 2. அப்புறம் சீலிங் பெயிண்ட் இருக்குப்பா 50 ஒரு 2 வாங்கணுமா? கித்து காட்டலாம். ஸோ ஆக்சசரிஸில் எவ்வளோப்பா பட்ஜெட் வந்திருக்கு? ஓகே இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இந்த பில்லோ 40 ருபீஸில் இருக்கிற பில்லோ 2. அப்புறம் இந்த பெட்ஷீட் 2 டபுள் பெட்ஷீட்டோடது. ஸோ அண்டு இருக்கிற ஆக்சசரிஸ் ஃபர்னிச்சர்ஸ் போயிட்டு பெட்டு இப்போ பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகும் போலையே. இல்லை விடுங்க, சரி இப்போதைக்கு இதை மட்டும் ஆர்டர் பண்ணிடலாமா? அந்த மீதியெல்லாம் அப்புறம் டி எங்கடா வேகமாக பாத்ரூம்குள்ளே ஓடிட்டு இருக்கா? ஐயோ ஏங்க அந்த இடத்துல ஏதோ காட்டுதுங்க, என்னங்க காட்டுது? ஐயோ ஏங்க நம்ம அப்ளாயின் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த தெல்லவரி ஓடிட்டாங்க, நாசமாக போனவன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? கேஷியரு 50 ரூபாயா? இல்லைப்பா சரி பேண்டாயிரு. ஓகே வந்துட்டான், நல்லது. நாரமாய ஓடிட்டாங்க, ஒரே ஓட்டம் ஓடிட்டான். அப்போ அந்த பங்கு இருக்கான்ல அவ போச்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் இது பண்ணணும் போல. ஆர்டர்டு என்னப்பா ஃபீல் விடணுமா சொல்லுங்க. ஏங்க எனக்கு சத்தியமா இது பங்க் வேலை சுத்தமா புரியல. அதனால நம்ம பங்குக்கு ஒரு ஸ்டாக் இது போட்டுடலாம்.
வேண்டாம் இரு. ஓகே வந்துட்டானா என்ன? வேமா வாடா, எங்கடா இருக்க? அவன்ட்டான். அவன் வேலையை பார்ப்பான், நம்ம வேலையை. ஏங்க ரிசப்ஷன் பார்க்கறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவனுங்க வேற பங்கை பாரு, அதை பாரு, இதை பாரு. பேசாமல் இந்த மோட்டரை டெவலப் பண்ணாமலே விட்டுறலான்னு தோணுது. அந்த அளவு மன உடைச்சல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மோட்டர் டெவலப் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் வந்து உங்களோடது. நான் உங்கள் பொறுப்பில் விடுறேன். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இந்த இடத்துல வீடியோ வந்துட்டு நீங்கள் போட போகிறேன். ஏன்னா நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேம் பிளேஸ் போட்டாவது நீங்கள் கொஞ்சம் நம்ம மேலே பாவப்பட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதனால் நீங்கள் கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்கறத வச்சு நான் பண்ணித்தரேன். ஓகே சரிங்களா? அண்ட் என்னடா இவ்வளோ பெரிய லைன் போயிட்டுருக்கு. இருங்கடா இன்னொரு ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்டா நண்பா. ரெடி பண்ணி முடித்தோடனே அந்த ரூமில் படுத்துக்கோங்கடா ஜாலியாக. போடு. ரூம் நம்பர் 103க்கு வாங்க ஆளு. சூப்பர். எக்கா அடிப்போங்க அப்படின்னு சொல்லி கெத்து காட்டலாம். ஓகே பெயிண்ட், ஃப்ளோர் பெயிண்ட் இருக்கு. எங்கடா போச்சு? எங்க போச்சு? ஓகே இங்கே தான் போயிருக்கு. ஓப்பன் மாஸ்டா இருக்கேன். அதுதாங்க என்னங்க நீங்க சிஎன்ஜி தான் ப்ரோ பிளேயர் அப்படின்னா இந்த அளவு கூட இல்லைன்னா என்னதான் என்னத்தான் போய் ப்ரோ பிளேயரு சொல்லுங்க. ஐயோ பெயிண்ட் தீர்ந்துருச்சா. கீழே போய் வேற எடுத்துன்னு வரணுமே. அப்படியே ஓடு போட்டு நெஞ்சல் வலிமை. என்னடா கஸ்டமருன்னு இங்க எவ்வளவு சோதனை போயிட்டு இருக்கு. கஸ்டமர்ல இருக்கானுங்க. பின்னோ இது என்னப்பா? சீலிங்கோடது 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன்டா. எங்கடா ஒண்ணுதான் வந்திருக்கு, இன்னொன்னு காணமேடா. இங்க இருக்குப்பா இதானே? இல்ல இதுவா? இதுங்க ஓபன் பண்ணிட்டு ஓடு அப்படின்னு ஓடுவோம். பிகாஸ் நம்ம அந்த ரூம்ல இன்னும் அடிக்கணும் இல்லையா, நிறைய பக்கம் அடிக்கணும். ஐயோ பார்த்தேன். பசாம அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுடலாமா? ஓகே இந்த ரூம்ல சக்சஸ்ஃபுல்லா அடிச்சாச்சு. ஓகே இந்த பாத்ரூம்ல அடிச்சாச்சு. கண்ட்ரி என்னடா பேசுறீங்க நீங்க? லக்ஸரியான ரூம் கட்டிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வந்துடுறானுங்க. இப்ப வந்து ரெண்ட் ஆகி தொலைதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு அசிங்கமா போச்சு மாதிரி, ஸோ சரி விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடு நெஞ்சல் வலிமை கொண்டு ஓடு அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருப்போம். ஓடி உழைக்கணும். குப்பை தொட்டி மாறி தோடா. ஏன்டா அப்படி வைத்தறிச்சல கிளப்பி எங்க செம்மையா ரெண்டாவது. ஸோ சார்ஜ் கூட இல்லாமல் இல்லையே, ஆனால் ஏன் ரெண்டாவதுன்னு தெரில. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்தனாலதான் ரெண்டரை. ஐயோ கஸ்டமர் முன்னாடி குப்பை தொட்டி. ஏன்டா மானபங்கப்படுத்துறீங்க கண்ட்ரை? சரி விடுங்க அப்படியே கெத்தா பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரூம் மேனேஜ்மெண்ட் டக்குன்னு வாங்க சீக்கிரம் வாங்க. சார் அருமையான ஹோட்டல் சார். நல்ல ஹோட்டலாக தேடணும்னா நீங்கள் இங்கே தான் சார் வந்திருக்கணும். வந்துட்டீங்க, சூப்பர் சார். அதான் சார் பக்கத்தில் இருக்கிறதுல ஐயோ வெத்து சரியான வெத்து சார். நம்ம ஹோட்டல் தான் சார் டபுள் கெத்து சார். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்காரன் இருக்கானே, ஹோட்டல் பேர் என்ன நினைக்கிறீங்க? பிச்சைக்கார ஹோட்டல் சார். பிச்சைக்கார சாப்பிட்ட ஹோட்டல் 2.5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்கார ஹோட்டல் சார். பிச்சைக்கார ஹோட்டல் கூட கிடையாது சார், சரியான பச்சைக்கார ஹோட்டல் சார். எங்கே பார்த்தாலும் பச்சையாக வச்சுருக்காங்க. புல்வெளியா? பச்சை பசேல்னு புல்வெளி அப்படின்னு புல்வெளியா இருக்கு அந்த இடத்துல. ஏண்டா கண்ட்ரை அப்படின்னு சொல்லி நான் கேட்டா அடிக்கிறேன் ஏன் மோட்டல்ரா, நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, உன் மோட்டலில் போய் கவனிடா, கஸ்டமர் வராத மோட்டல் இல்லை ஈ ஓட்டுறியா அப்படின்னு கேட்டான். ஒரே மனசே ஆகல எனக்கு. ஐயோ வந்து பார் அப்படின்னு வந்து பார்த்தான். இதே மாதிரி கியூல் நின்று இருந்தாங்களோ, பயன்ட்டான், பிச்சர் ஆயிட்டான். ஐயோ நீ ப்ரோ பிளேயர் தான்டா, சிஜி யூ ஆர் கிரேட் அப்படின்னு போனோம்.
சரி விடு விடு எதாவது பேசிக்கலாம் அப்படின்ட்டேன். அதனால பையன் வந்துட்டு சரிங்க சிஎன்ஜி ப்ரோ நீங்கள் நடப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து பையன் நம்மளை எப்போ பார்த்தாலும் ஒரு வணக்கத்தை போட்டு போவாங்க. அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளெல்லாம் ப்ரோ பிளேயர் இல்லைன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தவங்களே இந்த காலத்தில் நம்ம ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் என்னங்க சப்ஸ்கிரைபராக இருந்துட்டு எனக்கு ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கிற மாட்டேறீங்க. என்ன பண்ணுறது உங்களை எல்லாம் வச்சுட்டு ஐயோ ஐயோ எனக்கு ஒரு சிப்பு சிப்பாகுது. நானும் இப்படியே சொல்லி எத்தனை நாள் தான் ஓடுறது. ஐம் அ ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும்ல. அதுவும் ஹாரர் கேம்லாம் சில பேர்லாம் பார்த்தோன்னு உச்சா போயிடுவானுங்க. நம்மளாம் எவ்வளோ ஜில்ல விளாண்டுருப்போம் அதுலேயே தெரியல. அதே மாதிரி ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக அவ்வளோ போட மாட்டோம். ஏன்னா பயம் நினச்சிடாதீங்க, டைம் கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி நான் போடணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் இந்த மாதிரி டைம் கிடைக்காம போயிடுறதுனால தான். ஸோ இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்திருக்கு, ஸ்கூல் லீவு. ஸோ ஆஃப் இயர்லி லீவுன்றதுனால இப்போ கொஞ்சம் ஏதோ முயற்சி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம 80 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். கூடி சீக்கிரம் 100 ரீச் பண்ணி அப்படியே 1K ரீச் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுவேன். அண்ட் நியூ இயர் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். நியூ இயருக்கு முன்னாடியே நம்ம 100 ரீச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே மக்களே, முடிஞ்சளவு பண்ணி விட்ருங்க. ஸோ எப்போப்பா நியூ இயரு? ஐயோ ஆமாம், பிகாஸ் இன்னைக்கு டேட் என்ன ப்ரோ ஒரே செகண்ட் 27. ஸோ 27னா 31 நியூ இயரா? அப்பா 31 தான் நியூ இயராக இருக்கும். ஆமாம் 31 நியூ இயர் அப்படின்ற பட்சத்தில் அதாவது இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவா என்னடா தலைவானா அப்புறம் தலைவிடி செஞ்சுறாங்க. போடு 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 டக்குனடா அவ்வளோதான். அப்பா ஒரு முடிச்சிட்டோம். அண்ட் அப்புறம் அந்த பெயிண்ட் இப்போ எடுத்துட்டு வந்துடுவோம். தூக்குடா. ஐயோ ஓடு போடு ஓடு போடு ஓடு ஓடி ஓடி லைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெத்து காட்டும். அப்படியே எல்லாம் மிரண்டானுங்க. சிஞ்சி மோட்டலா ஐயோ ஹெவன் மோட்டல் அவர் பயங்கரமான ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தது யார்? என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு முக்கியங்க. நீங்கள் தான் எனக்கு முக்கியம். நாங்கள் வந்தாலே அதிருண்டே வெடிகுண்டே அணிகுண்டே அப்படின்னு சொல்லி கெத்து காட்டே நீங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர் இல்லாமல் எந்த யூடியூபருங்க வாழ முடியும் சொல்லுங்கள்? எந்த யூடியூபராவது சப்ஸ்கிரைப் இல்லாமல் யூடியூபர்ரா அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? அதனால் நீங்கள் தான் வந்துட்டு கெத்து காட்டணும். ஸோ கெத்து காட்டி விடுறது நாங்கள் இல்லை, நீங்கள். ஸோ யார் பார்த்தாலும் சொல்லுங்கள் போட்டா நான் சப்ஸ்கிரைபர்றான்னு. உங்களை யாராவது கலாய்வாங்களா? அப்படி கலாய்ச்சாங்கன்னா மூக்குள்ளே ஊற்றிட்டு சொல்லுங்கள், ஏய் போட்டா நான் ஒரு சப்ஸ்கிரைபர்ரா கண்ட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே மறந்துடுவாங்க. யூ சப்ஸ்கிரைபரா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிரட்டலை கொடுத்து விட்றலாம் மக்களையே. மிரட்டல் ஏய் வேற ஏன்டா? ஐயோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் நான் மொத்தமாகவே எடுத்துன்னு தர்றது. சரி விட்டுங்க. ஸோ இந்த 2 ரூமுக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சு விட்டு இந்த வீடியோவோட எண்டு பாருங்க. ஐயோ இது இல்லை இதுதானே? ஸோ அதுதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். யாருக்கு ஆமாங்க இதுதாங்க. ஓடு 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 நெஞ்ச வலிமை கொண்டு ஓடு நெப்பன்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள். அப்பா பாட முடியலங்க, விட்டுருங்க. ஸோ எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் ஒரே காஃபு ஒரே கோல்டு. அதனால் பார்த்தீங்களா இப்போ கூட எப்படி விடுறேன் அந்த மாதிரி ஒரு மனோடத்தல். ஸோ சாரி மக்களே, மன்னிச்சுக்கோங்க மூக்குரியதுக்கு. பட் பிகாஸ் வந்துட்டு நமக்கு சொன்ன மாதிரி கோல்டு காய்ச்சல் எல்லாமே இருக்குது. அதுலேயும் நான் வந்துட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அண்டு இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் சந்திப்போம். அப்படி இல்லைனா இந்த கேம் பிளேயோட அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த கேம் டார்கெட் வந்துட்டு ஒரு 150 டார்கெட் பண்ணுறேன். ஸோ இந்த டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் பார்க்கலாம். அண்டு உங்களாலே இன்னும் நிறைய கேம்ஸ் வந்துட்டு கைவிட்டுருக்கேன், ஓகேங்களா? அந்த கைவிடப்படுற கேமுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்த்து விட்டிங்கன்னா நான் எங்கே அதெல்லாம் கைவிட போகிறேன் நிறைய கேம் பிளேஸை. ஸோ தயவு செஞ்சு பண்ணி விட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் ஜி. பாய்.